ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜுக்கு ஸ்கோடா ரேபிட் கார் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கோடா ரேபிட் கார் வந்து எந்த அளவுக்கு கண்டிஷனில் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பானட் ஃபுல்லாக டேமேஜ் இருக்குது அண்ட் மெக்கானிக் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இதுனா டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. காரோட கண்டிஷன் இப்போ நம்ம செக் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ டாப்பெல்லாம் பார்த்தோன்னா பெயிண்ட் ஃபுல்லாக இந்த ஃபேடை இருக்குது. ஸோ இந்த ஃபேடான இதெல்லாம் இந்த டிக்கிலெல்லாம் ஸோ சின்னதாக டென்ட்டு இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து என்னென்ன பொருள் இருக்கோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் டோர்லாம் பார்த்தோன்னா டென்ட்டாக இருக்குது. அண்ட் காரில் வந்து டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் போசதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக வந்திருக்கு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கார் வந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் இது. அண்ட் எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் ஆயிருந்துச்சோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் பேஸ்ட் ஒர்க்கெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருப்போம் கார் வந்து டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணணும் இந்த பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் டல் பண்ணின்னுக்குறோம். இந்த பேஸ்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்டி ஒர்க் இருக்குது. ஸோ அந்த பட்டி ஒர்க் வந்து நீட்டாக அது எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தண்ணியில் டல் பண்ணும். ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் இன்னும் முடியலை. அண்ட் இந்த எல்லோ பட்டி இது. ஸோ இந்த எல்லோ பட்டி எதுக்காகனா ஸோ அந்த நம்ம மிஷினில் டல் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த மார்க்லாம் எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த எல்லோ பட்டி அண்ட் அந்த ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் டல் பண்ணணும். அண்ட் அந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தண்ணியில் டல் பண்ணணும். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக நம்ம வந்து டல் பண்ணி நிற்கிறோம். அண்ட் காரில் எங்கெங்கெல்லாம் இந்த பெயிண்ட்டு ரொம்ப ரெஸ்ட் ஆயிடுச்சோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் காயணும். ஏன்னா ஸோ அந்த ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகணும். ஸோ இந்த பானட் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த ஒடுங்கிருந்துச்சி. ஸோ அந்த பானட் வேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த புது பானட் ஒன்று, பானட் அண்ட் பம்பர் புதுசு ரெண்டுமே. அண்ட் இப்போ கார் வந்து வெயிலில் நல்லா காய விட்டோம். ஸோ காய விட்டுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரைமர் ஒர்க்காக கார் வந்து ரெடி பண்ணும். அண்ட் டாப் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பெயிண்டெல்லாம் ரெஸ்ட் ஆகிருந்துச்சுன்ட்டு. ஸோ டாப் ஃபுல்லாக பெயிண்ட்டு டல் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் காரில் எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் இப்போ வந்து ப்ரைமருக்காக கார் ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த மாஸ்கிமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணணும். ஸோ அந்த 2K ப்ரைமர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2K ப்ரைமர் அண்டு நான் சொல்கிறதுல நீங்கள் பாருங்கள். அண்ட் கார் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி முடிஞ்சு. இப்போ வந்து இது 2K ப்ரைமர் இது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும். அண்ட் அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்கும். அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காரோட பானட்டு பம்பரும் புதுசு தான். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கார் வந்து டல் பண்ணும். அண்ட் இந்த டல் பண்ணுறதுக்கு முன்னாடி காரில் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு கூட செக் பண்ணும். அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த காரில் வந்து எங்கெங்கே ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டல் பண்ணணும். அண்ட் இந்த எதுக்காக இந்த ப்ரைமர் கோட்டிங் சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த டல் பண்ணிடணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த பேஸ்ட் இருக்குங்களோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு அப்புறம் ப்ரைமர் கோட்டிங். ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் இது. ஸோ அந்த நம்ம டேரெக்டாக பெயிண்ட் பண்ணணும்னா ஸோ அந்த பெயிண்டெல்லாம் எதுவும் அவ்வளோ இருக்காது. ஸோ அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதனால இந்த ப்ரைமர் கோட்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஸ்பாட்டுங்க இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங்காக கார் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த காரோட பெயிண்டிங்கெல்லாம் அவுட்லுக் நல்லாயிருக்கும். இல்லைனா பெயிண்ட் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால இந்த 2K ப்ரைமர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2K ப்ரைமருக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஒர்க் வரும். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக நம்ம டல் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம எந்த அளவு காரை டல் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் காரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக மாஸ்கிங் இருக்குது. ஸோ இந்த மாஸ்கிங் எதுக்காகன்னா டாப் வந்து பிளாக் கலரு. ஸோ அதனால டாப் மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கார் வந்து பூத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டாப் பிளாக் அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
அண்ட் இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் டாப் வந்து மெட்டாலிக் பிளாக். இது மெட்டாலிக் பிளாக் அப்படின்னா ஸோ இந்த நைட் டைம்லேயோ இல்லை இந்த வெயில் பட்டாக அந்த டாப் வந்து கொஞ்சம் இந்த ஷைனிங்காக தெரியும். ஷைனிங் இஸ் எப்படின்னா அண்ட் இந்த ஜிக்னா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மின்னும். அண்ட் இந்த காரோட டாப் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ காரோட அவுட்லுக் பெயிண்டிங் இருக்குது. ஸோ டாப் வந்து மாஸ்க் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பெயிண்டிங் இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இதுதான் காரோட பெயிண்ட் கலர் இது. அண்ட் இந்த காரில் வந்து இந்த லைன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த லைனும் எடுத்தாச்சு. ஸோ எப்படி கம்பெனி ஃபினிஷிங் மாதிரி இருக்கா. அண்ட் இதுதான் காரோட கலர் இது. அண்ட் இப்போ அவுட்லுக் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சு. ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கு இது ஃபைனலாக இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் நின்றுக்கிறோம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேரேஜோட ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரோட இந்த ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ காரோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் முடிஞ்சுன்னா ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சு. அண்ட் இன்னொரு கோட்டிங் இருக்குது பெயிண்டிங்கு. அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டாப் வந்து பிளாக் அடிச்சுன்னு இல்லையா, ஸோ அதுதான் இது. அண்ட் இப்போ வந்து காரோட இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காரில். ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அது மேட் ஃபினிஷிங்கில் இருந்திருக்கும். ஸோ இது பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கிளியர் கோட்டுன்னு இல்லையா, ஸோ அதுதாங்க இது. அண்ட் இந்த கிளியர் பெயிண்டிங் அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட் அடிச்சா தான் இந்த மாதிரி ஷைனிங் தெரியும் காரில். அண்ட் இதுதான் அந்த கிளியர் கோட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கிளியர் கோட் அடித்ததுக்கப்புறம் தான் இந்த கார் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அண்ட் காரோட மிரர் அண்ட் டோரோட ஹேண்டில்ஸ் பிளாக் கலர் தான் இதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு. அண்ட் இந்த கார் நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீடியோ அங்கங்கே கிளிப் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். அண்டு நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போ கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க்காக வெளியே வந்துன்னு இருக்குது. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வெயிலில் நிப்பாட்டுறோம் பாருங்கள். அண்ட் ஷைனிங் தெரியுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் ஆகின்னு காரு. ஸோ காரில் என்னென்ன ஃபிட்டிங் ஒர்க் இருக்கோ ஸோ அதெல்லாம் முடிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து இந்த ஏசின்னு இல்லையா, ஸோ அந்த ஏசி வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். அண்ட் மெக்கானிக் ஒர்க் இருக்குது. ஸோ மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னா ஸோ இந்த டேஷ்போர்டு, ஸோ இந்த டேஷ்போர்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த சீட்டெல்லாம் ஃபிட் பண்ணும். அண்ட் காரோட வீலெல்லாம் கழட்டியிருக்கோம். ஸோ இந்த எதுக்காக கழட்டியிருக்கோம்னா காரோட வீல் வந்து பெயிண்ட் பண்ணணுன்னாங்க. ஸோ இப்போ காரோட சீட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அந்த 4 வீல் 5 வீல் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த பாட்டம் வந்து பிளாக் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அண்டர் கோட்டிங்குவோம். ஸோ அந்த அண்டர் கோட்டிங் பாருங்கள். இந்த அண்டர் கோட் பார்த்தோன்னா ஸோ எந்தளவுக்கு இது ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் க்ளீனாக டல் பண்ணிட்டோம். ஸோ டல் பண்ணிட்டு இப்போ இந்த பெயிண்டிங்காக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பெயிண்டிங் பாருங்கள். இது அண்டர் கோட்டிங் இது பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட இந்த இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ரெஸ்ட்டாக இருக்குது அங்கங்கே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இது எதுக்காக அடிக்கிறோன்னா ஸோ இந்த பாட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அண்டர் கோட்டிங் இது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த அண்டர் கோட்டிங் பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கார் வந்து காரோட வீலெல்லாம் ஃபிட் பண்ணும். அண்ட் இந்த அண்டர் கோட்டிங் பெயிண்ட் வந்து முடிஞ்சு. அண்ட் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து வீலெல்லாம் மாட்டியிருக்கோம். ஸோ மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு கார் வந்து வெளியே நிப்பாட்டி ஸோ இதுக்கான பாலிஷெல்லாம் ரெடி பண்ணும். ஸோ காரோட வீலுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ காரோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போ கார் வந்து பாலிஷுக்காக ரெடி பண்ணும். அண்ட் இதுதாங்க அந்த ரப்பிங் இது.
ஸோ கார் ரெடி பண்ணி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆகிருக்கும். அண்ட் அந்த ஷைனிங் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதே இருந்துச்சு, கார் வந்து டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரப்பிங்கெல்லாம் போட்டு ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பாலிஷ்லாம் போட்டு இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஷைனிங் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ வந்து காரில் வந்து ஸ்டிக்கரிங் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, ஸோ ஸ்டிக்கர் ஒட்டினுக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த ஸ்டிக்கர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரோட என்னென்ன ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை வந்து எந்தளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம சேனல் பர்சனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சின்னசாக ஒரு ஒயரிங் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போது. அண்ட் இந்த ஹெட்லைட்டில் வந்து ஒரு லைட் எரியலன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லைட் ஒர்க் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போ ஃபைனலாக கார் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த காரோட அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம் காரில், அந்த ரூஃபு, சீட்டு, ஸோ இந்த டோரோட பேடு, எந்த அளவுக்கு இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ ஃபைனலாக இப்போ கார் வந்து அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, பெயிண்டிங், மெக்கானிக், டிங்கர் ஒர்க். நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து டெலிவரி. ஸோ இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நான் கேட்கல, அண்ட் மெக்கானிக் ஒர்க்கும் இதில் இருந்துச்சு, ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்டையும் கார் இருக்குது அப்படின்னா ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. அதே மாதிரி நம்ம கார் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வைக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ காரோட ஷைனிங் பக்கா கண்டிஷனில் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் நிப்பாட்டாதீங்க, நிழல்லே நிப்பாட்டுங்க. சப்போஸ் நீங்கள் ரப்பிங் ஒர்க்கெல்லாம் போட்டு கார் வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஸோ மெயின் வந்து வெயிலில் மட்டும் நிப்பாட்டாதீங்க. ஏன்னா அந்த வெயில் பட்டால் தான் அந்த கார் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்கன்ட்டு. அண்ட் காரோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ பாருங்கள் டெலிவரி ஆயிடுச்சு காரும். ஓகேங்க, உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க, நான் ரிப்ளை